கோவை காக்காச்சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 26 லட்சம் ரூபாய் ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்த நிலையில் கேரளாவைச் சேர்ந்த இருவரை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கோவை காக்காசாவடி அடுத்த எல்லை மாகாளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் இன்று காலை மதுக்கரை நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கோவையிலிருந்து கேரளாவிற்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவிதமான ஆவணங்களும் இன்றி 26,40,000 ரூபாய் பணம் மற்றும் கவரில் வளையல்களும் ஆகியவை கொண்டு செல்லப்பட்டன. இதனையடுத்து அவற்றை கொண்டு சென்றவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் இருவரும் கேரள மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த அப்துல் ஹக்கீம் மற்றும் அப்துல் ரகுமான் என தெரிய வந்தது. மேலும் பணம் பறித்த உரிய தகவல்களை கூறாமல் முன்னுக்கு பின் முரணாக அவர்கள் பதில் அளித்ததால் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி நேசராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.